2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துடைய குரு பயிற்சி வருகிறது. பொதுவாகவே இந்த வருடாந்திர பயிற்சிகள்னு சொல்லப்படக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். சனி பயிற்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுகேது பயிற்சின்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது சனி பயிற்சியை மாதிரி கொஞ்சம் கம்மி, 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராகுகேது பயிற்சி. இந்த குரு பயிற்சி 12 மாதங்கள் அல்லது 13 மாதங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கும் கொஞ்சம் ஒரு 4 நாட்கள் 10 நாட்கள் மேலாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இவைகள் தான் வருடாந்திர கிரகங்கள். ஒரு வருடம் ஒரே இடத்துல நின்று நல்லதையோ அல்லதையோ செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். சனி பயிற்சினாலே ஒரு பயம் வந்துடுங்க. ஐயோ, சனி இந்த இடத்துல ஏடாகுடமான ஒரு இடத்துல வந்துட்டார்னா, 7.5 சனி பிடிச்சிருச்சுன்னா, அஷ்டம சனி பிடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டதுகள் எனக்கு நடக்குமே அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சனி பயிற்சியில் இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அப்படி இருக்காதுங்க. குருப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த மனுஷன் வந்துட மாட்டாரா? ஏன்னா சனி 3 இடங்களில் மட்டும்தான் 30 வருடம் கொண்ட இந்த சுற்றில் சனி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி. இதில் இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா? அதிசாரம் என்கின்ற முறையில் போன வருஷம் மாதிரியே 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், திரும்ப 3 மாதம் அந்த இடத்துக்கே வருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக வீட்டில் உச்சகுருவாக அமையக்கூடிய இவர் 3 மாதங்கள் கழித்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத வாக்கில் அப்படியே அதிசார முறையில் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அங்கே ஒரு 3 மாதம் இருப்பார், திரும்பி மட்டும் இங்கே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். ஆகவே இந்த அதிசார குருப்பெயர்ச்சியாக இருந்தாலும் அதிபலம் என்கின்ற அமைப்பில் முதலில் உச்சம், அதன் பிறகு நட்பு என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மையை செய்வார். வாங்க 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை இப்போது பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். ஐயா, 10ல் குரு பதவியை பறிப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 10ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு. ஐயா, விதிக்கு எல்லாம் விதிவிலக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் தாங்க இந்த சாஸ்திரம். 10ஆம் இடத்துல குரு உச்சமாகத்தான் இருக்கிறார். உங்கள் பதவியை பறிப்பார் தான். சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பார், ப்ரொமோஷனை கொடுப்பாருங்க. என்னன்னா, செக்ஷனில் இருக்கிறவரை தூக்கி சூப்பரண்ட் ஆக்குவார், சூப்பரண்டாக இருக்கிறவரை தூக்கி மேனேஜர் ஆக்குவார், மேனேஜராக இருக்கிற தூக்கி எம்டி ஆக்குவார், எம்டியை தூக்கி பிரசிடென்ட் ஆக்குவார், சேர்மன் ஆக்குவார். இப்படி தாங்க 10ல் இப்போது உச்ச குருவாக இருக்கக்கூடிய, அதுவும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு கேதுவோடு சேர்ந்து கேள யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த வருடத்தில் ஒரு வருடத்தில் உங்களுடைய பதவியை இரட்டிப்பாக மாற்றக்கூடிய, பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குதுங்க. ஏற்கனவே நடந்த ஒரு கொஞ்ச நாளாகவே ஒரு 6 மாதம் 8 மாதமாகவே கோட்சார ரீதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றன என்பது தான் உண்மை. இதுலேயும் கூடுதலாக உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் யோக தசைகள் இருந்தால் கூடுதல் நன்மைகள் உண்டு. 6-8 திசைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இன்னும் சிலர் ஒரு 5% பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு கூட தொழில் ரீதியாக இப்போது நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குங்க. மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஜுவல்லரி கடை வச்சுருக்கிறவங்க, பித்தளை, வெண்கலம், இந்த மாதிரி கோவில் பொருட்கள், ஆன்மீக பொருட்கள், குத்துவிளக்கு செய்பவர்கள், மஞ்சள் கிழங்கு பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்கள், இந்த மாதிரி மஞ்சள் நிறமுள்ள பொருட்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்கள், இவர்கள் எல்லாருமே, வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. துளாராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லைங்க. ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் கவலைகளை போர்க்கக்கூடிய விதமாக கொஞ்சம் ஒரு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறார். கொஞ்சோண்டு தான். எதிரிகள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய ஒரு தன்மை, எதிரி நண்பனாக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கின்றன. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைகள் இருந்தவர்களுக்கு அதற்கான நல்ல மருத்துவம், நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இது எல்லாம் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியை உச்சகுரு பார்க்க போகின்ற காரணத்தினால் கொஞ்சம் கூடுதலாகவே தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே பெருசாக துளாராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். துலாம் ராசிக்கார சகோதரிகளுக்கு கணவர் பேரில் இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய தன்மை, குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான யோக அமைப்பு, வீடு வாகனம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள், அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, தூர இடத்துல இருக்கிற அம்மாவை கவனிக்க முடியலையே நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அது சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்தை வரை இப்போ குரு பகவான் பார்க்க போகிறார். 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். இது வரைக்குமே வாக்கு தவறியவர்கள் எல்லாருக்குமே அங்கே பண்ணுறேன், இங்கே பண்ணுறேன், இங்கே வாங்க, அதாவது இதை கொடுக்க முடியல, அதை கொடுக்க முடியலையேன்ட்டு வாக்கு தவறியவர்கள் எல்லாருக்குமே சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய இனிமையான குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குங்க. இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி.
துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். ஐயா 10ல் குரு பதவியை பறிப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 10ஆம் இடத்திற்கு வந்துடுறாரே. ஐயா விதிக்கு எல்லாம் விதிவிலக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் தாங்க இந்த சாஸ்திரம். 10ஆம் இடத்துல குரு உச்சமாகத்தான் இருக்கிறார். உங்கள் பதவியை பறிப்பார் தான். சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பார். ப்ரொமோஷனை கொடுப்பாருங்க. என்னன்னா செக்ஷனில் இருக்கிறவரை தூக்கி சூப்பரண்ட் ஆக்குவார். சூப்பரண்டாக இருக்கிறவரை தூக்கி மேனேஜர் ஆக்குவார். மேனேஜராக இருக்கிறவரை தூக்கி எம்டி ஆக்குவார். எம்டியை தூக்கி பிரசிடென்ட் ஆக்குவார், சேர்மன் ஆக்குவார். இப்படி தாங்க 10ல் இப்போது உச்ச குருவாக இருக்கக்கூடிய, அதுவும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு கேதுவோடு சேர்ந்து கேளை யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த வருடத்தில் ஒரு வருடத்தில் உங்களுடைய பதவியை இரட்டிப்பாக மாற்றக்கூடிய, பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குதுங்க. ஏற்கனவே நடந்த ஒரு கொஞ்ச நாளாகவே ஒரு 6 மாதம் 8 மாதமாகவே கோட்சார ரீதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றன என்பது தான் உண்மை. இதுலேயும் கூடுதலாக உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் யோக தசைகள் இருந்தால் கூடுதல் நன்மைகள் உண்டு. 6, 8 திசைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இன்னும் சிலர் ஒரு 5% பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு கூட தொழில் ரீதியாக இப்போது நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குங்க. மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஜுவல்லரி கடை வச்சுருக்கிறவங்க, பித்தளை, வெண்கலம், இந்த மாதிரி கோவில் பொருட்கள், ஆன்மீக பொருட்கள், குத்துவிளக்கு செய்பவர்கள், மஞ்சள் கிழங்கு பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்கள், இந்த மாதிரி மஞ்சள் நிறமுள்ள பொருட்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்கள், இவர்கள் எல்லாருமே, வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. துளாராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லைங்க. ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் கவலைகளை போர்க்கக்கூடிய விதமாக கொஞ்சம் ஒரு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறார். கொஞ்சோண்டு தான். எதிரிகள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய ஒரு தன்மை, எதிரி நண்பனாக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கின்றன. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைகள் இருந்தவர்களுக்கு அதற்கான நல்ல மருத்துவம், நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இது எல்லாம் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியை உச்சகுரு பார்க்க போகின்ற காரணத்தினால் கொஞ்சம் கூடுதலாகவே தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே பெருசாக துளாராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். துலாம் ராசிக்கார சகோதரிகளுக்கு கணவர் பேரில் இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய தன்மை, குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான யோக அமைப்பு, வீடு வாகனம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள், அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, தூர இடத்துல இருக்கிற அம்மாவை கவனிக்க முடியலையே நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அது சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்தை வரை இப்போ குரு பகவான் பார்க்க போகிறார். 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். இது வரைக்குமே வாக்கு தவறியவர்கள் எல்லாருக்குமே அங்கே பண்ணுறேன், இங்கே பண்ணுறேன், இங்கே வாங்க, அதாவது இதை கொடுக்க முடியல, அதை கொடுக்க முடியலையேன்ட்டு வாக்கு தவறியவர்கள் எல்லாருக்குமே சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய இனிமையான குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க. இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி.